லஞ்ச ஊழலை துடைத்தொழிப்பது மற்றும் கையாளும் தனது முயற்சியில் யார் சிக்கினாலும் உறுதியான நடவடிக்கையிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது என்றும், இதில் பாரபட்சம் என்ற கேள்விக்கே இடம் இல்லை என்றும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி மீண்டும் திட்டவட்டமாக எச்சரித்துள்ளார். லஞ்ச ஊழல் தொடர்பில் குற்றம் புரிந்திருந்தால் அவர் ஒரு செய்தியாளராகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ இருந்தாலும் விதிவிலக்கு என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்று அசாம்பாக்கி உறுதியாக கூறியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களை தருவிக்கும் முகவர் ஒருவரிடம் பேரம் பேசி 20,000 வெள்ளியை லஞ்சமாக பெற்றதாக சந்தேகிக்கப்பட்ட பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை இரவில் ஷா அலாமில் உள்ள ஒரு ஓட்டலில் ஒரு செய்தியாளர் கையும் களவுமாக பிடிபட்டதாக அவர் தெரிவித்தார். அந்த செய்தியாளரிடம் 20,000 வெள்ளி ரொக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அச்செய்தியாளர் லஞ்ச ஊழலில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்று நாங்கள் நம்புவதற்கு எங்களிடம் போதிய காரணங்கள் இருக்கின்றன. இது ஒரு தவறான செயலும் அல்ல. ஊழல் சட்டதிட்டங்களின் கீழ் இது தெளிவாக இருக்கிறது. ஏதாவது நடவடிக்கை அல்லது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு கைமாறாக லஞ்சம் பெற்றிருப்பவர் யாராக இருந்தாலும் அது லஞ்ச ஊழல்தான் என்று பரிதா ஹரியான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொடர்பு கொண்ட போது அசாம்பாக்கி இவ்வாறு தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நந்தகுமார் என்ற அந்த செய்தியாளர் கைது செய்யப்பட்டிருப்பதை MACC நேற்று முன்தினம் சனிக்கிழமை உறுதிப்படுத்தியது. அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் கடத்தல் கும்பல் குறித்து இணைய செய்தித்தளமான மலேசியா கினி அண்மையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததன் தொடர்பில் நந்தகுமார் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுவதை அசாம்பாக்கி மறுத்திருந்தார். ஒரு முகவர் குறித்த 2 செய்திகளை வெளியிடாமல் இருக்க நந்தகுமார் முதலில் அந்த முகவரிடம் 1,00,000 வெள்ளி பேரம் பேசியதாகவும் பின்னர் அத்தொகை 20,000 குறைக்கப்பட்டதாகவும் அசாம்பாக்கி விளக்கினார். அது குறித்து அந்த முகவர் MACC-யிடம் புகார் செய்த பின்னர் MACC அதிகாரிகள் வலை விரித்தனர். அதன் பின்னர் அந்த முகவர் ஷாலாமில் உள்ள ஒரு ஓட்டலில் நந்தகுமாரை சந்தித்து அவரிடம் பேரம் பேசப்பட்ட பணத்தை ரொக்கமாக வழங்கினார். உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்ட MACC அதிகாரிகள் நந்தகுமாரை அந்த ஓட்டலில் கையும் களவுமாக பிடித்தனர். அப்போது நந்தகுமாரிடம் 20,000 வெள்ளி பணமும் இருந்தது என்று அசாம்பாக்கி குறிப்பிட்டிருந்தார். DAP கட்சியில் சரிகட்ட முடியாத அளவுக்கு விரிசல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானின் வெற்றி வாய்ப்புக்கு அது மிரட்டலை ஏற்படுத்தலாம் என்று அக்கட்சியின் முன்னாள் மூத்த தலைவர் ரோனி லியோ எச்சரித்துள்ளார். DAP தவறான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றும், அரசாங்கத்தில் முன்பு அங்கம் வகித்த மாசிசாவுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதே கதிதான் DAP கட்சிக்கும் ஏற்பட போகிறது என்றும் கடந்த 2023ஆம் ஆண்டில் DAP கட்சியிலிருந்து விலகியவரான ரோனி லியூ குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் இடம்பெற்றிருந்த மாசிச இப்போது வீழ்ச்சி நிலைக்கு சென்றுள்ளது. அக்கட்சியின் தவறான போக்கே இதற்கு காரணமாகும். DAP அரசாங்கத்தில் இடம்பெற்றவுடன் தனது ஆரம்ப கால போராட்டத்தை மறந்துவிட்டது. பெரும்பாலோர் தங்களின் போராட்ட உணர்வை இழந்து விட்டனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியர்களின் உரிமைகளை பேணி காக்க போராடாமல் அதிகார போராட்டத்தில் DAP தலைவர்கள் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நிச்சயமற்ற வானிலை மாற்றங்கள் மலேசியாவின் உணவு பாதுகாப்புக்கு மிரட்டலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்களும் வெப்பநிலை அதிகரிப்பும் உலகளாவிய விவசாயத்திற்கு இடையூறாக விளங்கி வருகிறது என்று அதன் அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். வானிலையில் ஏற்படும் நிச்சயமற்ற மாற்றங்களாலும் வெப்பநிலை அதிகரிப்பும் மலேசியாவின் உணவு உற்பத்தியில் தொடர்ந்து ஆபத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியா மட்டுமல்லாமல் இதர வட்டார நாடுகளுக்கும் அது ஆபத்தை விளைவிக்க கூடியதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை சாத்தியம் உள்ளது என்றும், அதனை களைவதற்கு வட்டார நாடுகள் ஒருமுகமாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் முகமது சாபு வலியுறுத்தினார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஊழியர்கள் சேமநிதி வாரியத்தின் பங்களிப்பை கட்டாயமாக்கும் சட்ட திருத்தங்கள் இவ்வாரத்திற்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு மக்களவை கூட்டத்தொடர் வரும் வியாழக்கிழமை முடிவடைவதற்குள் அது தாக்கல் செய்யப்படும் என்று EPF நிர்வாக அதிகாரி அமாட் ஜுல்கர்னைன் ஓன் நேற்று தெரிவித்தார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான தற்போதைய சந்தா தொகை பிடித்தம்
கட்டாயமாக்கப்படவில்லை என்றும், ஆனால் அது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். 20 லட்சம் முதல் 25 லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இன்னும் இபிஎஃப் திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. புதிய இபிஎஃப் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவுடன் அவர்கள் அனைவரும் அத்திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். அச்சட்டம் நடப்புக்கு வந்தவுடன் வெளிநாட்டு தொழிலாளர்களும் முதலாளிகளும் தலா 2 விழுக்காடு பணத்தை இபிஎஃப் கணக்கில் சேர்க்க வேண்டும் என்று அவர் நினைவுறுத்தினார். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் லஞ்ச ஊழல் விசாரணையில் 17 கோடி வெள்ளி மதிப்புள்ள அந்நிய நாணயமும் 70 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள 16 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நேற்று அதிரடியாக அறிவித்துள்ளது. ஒரு வீட்டிலும் பாதுகாப்பான வீடுகள் என கருதப்பட்டு வந்த இதர 3 வளாகங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அவை கைப்பற்றப்பட்டதாக MACC தெரிவித்துள்ளது. இஸ்மாயில் சப்ரியின் கீழ் பணியாற்றிய 4 மூத்த அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் விளைவாக அந்த பாதுகாப்பு வீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று அறிக்கை ஒன்றின் வழி குறிப்பிட்டுள்ளது. இஸ்மாயில் சப்ரி பிரதமராக பதவி வகித்து வந்த காலகட்டத்தில் விளம்பரத்திற்காக பெறப்பட்ட நிதி மற்றும் செலவிடப்பட்ட தொகை ஆகியவற்றை மையமாக கொண்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை காப்பகம் ஒன்றிலிருந்து வெளியேறியதாக கூறப்படும் 17 வயதுடைய பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். தவமலர் எனும் அந்த 11 வயது பெண் ஆக கடைசியாக பிப்ரவரி 28ஆம் தேதி மாலை 7:05 மணிக்கு பெட்டாலின்ஜயா ஜலான் 12 கீழ் 6 செக்ஷன் 12 எனும் இடத்தில் காணப்பட்டார். அப்பெண் காணாமல் போயிருப்பது குறித்து சனிக்கிழமை மாலை 5:13 மணிக்கு போலீசில் புகார் செய்யப்பட்டது என்று மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். காணாமல் போனதாக புகார் செய்யப்படுவதற்கு முன் அந்த காப்பகத்தில் இருந்து அப்பெண் வெளியேறி இருக்கிறார் என்பது தொடக்க கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.